ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ மூலமாக யூத் இந்தியா ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 70,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபெல்லோஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். youthforindia.org இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இந்த யூத் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமுக்கு தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்னால என்ன யூஸ், நமக்கு என்ன பெனிஃபிட், இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த யூத் ஃபார் இந்தியா ப்ரோக்ராம் மூலமாக ரூரல் ஏரியாஸ் இருக்காங்க பாருங்கள், கிராமப்புறங்களில் உள்ளவருக்கு ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட வில்லேஜஸில் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 20க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது. நம்ம தமிழகத்தில் நமக்கான ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமை தாராளமாக நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேருடைய வாழ்க்கை வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு அதை பற்றி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூத் இந்தியா மூலமாக என்னமான ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க, என்னமான அந்த கிராமத்தில் மேம்படுத்துகிறாங்க, அது குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹோம் பேஜில் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னமான ப்ரோக்ராம்லாம் அவங்க நடத்துகிறாங்க இந்த ஃபெல்லோஷிப் மூலமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னமான இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த கிராமத்தில்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் பாருங்கள், அபவுட் அஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க இது யார் வந்து பண்ணலாம் அதை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த ஃபெல்லோஷிப்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபெல்லோஷிப்க்கு யார் அப்ளை பண்ணலான்னா இந்தியன் சிட்டிசன், நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஃபெல்லோஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவே போதுமானது. எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு என்ஜிஓஸ் வந்து கூட வருவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கூட என்ஜிஓ வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் போய் நடத்துகிற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த வருஷம் 2024-25க்கான பேட்ச் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தா ஃபெல்லோஷிப் தான் ஒரு 6 மந்த் கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவோம். அப்போ உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ட்ரைனிங்கும் வந்து வழங்கிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அங்கே நீங்கள் வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கும். எந்த லொக்கேஷன்றதை அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமால் நமக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மந்த்லி அலவன்ஸாக வந்து பார்த்தா 15,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மந்த்லி அலவன்ஸ் வந்து பார்த்தா 1000 ரூபாய் எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்க பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறனா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸாக 1000 ரூபாய் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி திரும்ப 1000 ரூபாய் எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா
நீங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு 1000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தா மந்த்லி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் வேணுனாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன்ஸில் ஆள் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு அங்கேயே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 70,000 ரூபாய். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேறு வந்து ப்ரொவைட் பண்ண ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 70,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி 15,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஃபேஸ் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 AC இருக்குது பாருங்கள், அந்த மூலமாக சைட் லொக்கேஷன் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் அவங்களே வந்து கவர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்து மற்றும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அசீட் பண்ணுறதுக்கு ஒரு NGO ஸ்டாஃப் வந்து பார்த்தா கூடவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த NGO ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் SBI யூத் ஃபார் இந்தியா டீம் மெம்பர் வில் பி அவைலபிள் ஃபார் ஓவரால் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ SBI டீம் மெம்பர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஜாயின் பண்ணும், இதுக்கான நோக்கம் என்ன, இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கான காரணம் என்ன, அது குறித்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்கர் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் போனவே இந்த ஃபெல்லோஷிப் பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபெல்லோஷிப் வந்து பார்த்தா எதுக்காக யாருக்காகலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எதுக்காக இந்த ஃபெல்லோஷிப் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை மாதம் இந்த ஃபெல்லோஷிப் நடக்க போகுது, இதை பற்றி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த இடத்துல நடக்க போகுது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் யார் எலிஜிபிள், அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதில் போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோம் பேஜில் நீங்கள் வந்து போனீங்கன்னாவே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை நவ் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துரு ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெயிலுக்கு வந்து பார்த்தா வெரிஃபை பண்ண சொல்லும். மெயில் ஐடிக்கு நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றா இருந்தால் திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும் உங்களுக்கான இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற ஏஜ் லிமிட்க்கு ஏற்ற மாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலாம் மெயில் கொடுங்க, ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியாவா அப்படின்றத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட், எந்த சிட்டிலாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா அதுக்கான லிங்க்கை நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான லாங்குவேஜ் ஆகும். தமிழ் தான் நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிட்டு தமிழ் வந்து பார்த்தா ஸ்பீக் பண்ண தெரியுமா, ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு வேறு லாங்குவேஜ் தெரியும் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ லாங்குவேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா உடைய ஹையஸ்ட் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸா, ஆர்கிடெக்சரா, பிஸ்னஸா, இன்ஜினியரிங்கா, ஃபேஷன் இந்த மாதிரி பல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத வந்து பார்த்தா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிங்க, கிராஜுவேஷனா, டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேஷனான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கிராஜுவேஷன் முடிச்சோம், கிராஜுவேஷன் கொடுத்து உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்கள் காலேஜ் நேமோ அல்லது யூனிவர்சிட்டி நேமோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டிகிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்கன்னு ஃபில் பண்ணிட்டு அதில் ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்சினா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸா இல்லை வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த்து எந்த இயரில் ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த இயரில் கிராஜுவேஷன் வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயரில் வாங்கினீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா சேவ் ஆகிடும். அதேமாரி நீங்கள் வேறு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் அனதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் படிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா சேவ் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா எந்த இயர் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து பார்த்தா 00 வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவ் யூ டேக்கன் ஏ கேப் ஆர் எனி டைம் ஆஃப் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ எஜுகேஷன் அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தா ஏதாச்சும் கேப் விட்டு படிச்சிடலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்த எஸ் கொடுத்துல நோ வந்து செட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாலண்டியருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3 மந்த்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி எந்த மாதிரி நேரத்தில் ஒர்க் பண்ணீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க பாருங்கள். இல்லை ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, அதாவது வாட் இன்ஸ்பயர் யூ டு அப்ளை ஃபார் திஸ், இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹவு டிட் யூ லேர்ன் அபவுட் த இந்த ஃபெலோஷிப் பற்றி எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவா எந்த மாதிரி தெரியுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எதை பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கான கொஷின்ஸ் என்ன, எஸ்ஏக்கான ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உடைய எஸ்ஏலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி மூலமாக ஏதாச்சும் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, ஹெல்த் மற்றும் வெல்பீங் அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு யாராச்சும் தெரியும் அப்படின்னா அவங்க நேம் என்ன, அவங்க லாஸ்ட் நேம் என்ன, மெயில்டி என்ன, அவங்களுக்கு உங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் அதை பற்றி நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி அகாடமிக் லெவலில் உங்கள் கூட படித்தவங்க ரெஃபரன்ஸ் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 2 பேரோட டீல்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் பிக்சரில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ மற்றும் சப்மிட் கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பெண்டிங் இருக்குது. உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ சேம் அதே வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் வந்து கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயிலுக்கு வந்து பார்த்தா அடிக்கடி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் மெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எங்கே லொக்கேஷன்ஸ் வேணுமோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ரோக்ராம்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரூரல் ஏரியாஸில் போயிட்டு உங்களுக்கான ஒரு ஜாப் பேர் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அங்கே இருக்க கிராம மக்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு நல்ல ஜாப், பீஸ்ஃபுல்லான ஜாப்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்தமாதிரி ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறது ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சேலரி கொடுக்குறாங்க, முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.